யார் உண்மையை பேசுகிறார்கள், யார் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுகிறார்கள் என்பதை காலமே பதில் சொல்லும். என்ன ஸ்டாலின் அங்கிள், மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லா மக்களுக்கு எதிரான திட்டம். போன ஆட்சியில நடந்த எல்லா நலத்திட்டமும் இந்த ஆட்சியிலையும் நாங்க தொடர்ந்து பண்ணலான் இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன் ஒரு பேச்சு, எலெக்ஷனுக்கு பின் இன்னொரு பேச்சு. டிஎம்கே மோசம் என்றால் அவர்களின் திட்டங்களை ஏன் தொடர வேண்டும்? அந்த திட்டங்கள் நல்லது என்றால் முன்பு பேசிய கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வெறும் வசனமா? கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தா அவன் கூத்தியாகிட்ட கொடுத்துருவான்னு நான் சொல்லல, காமராஜர் சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை காமராஜர் சொன்னது உண்மையா இருக்குமோ? 2500 தரேன். அது மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்க? அவர் வந்து மக்கள் பணத்தை வாங்கிட்டு அவர் எடுக்காம நாங்க மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இவங்களும் அதான பண்றாங்க. திமுக அரசு கொண்டு வந்த மகளிர்களுக்கு இலவச பேருந்து வசதியை தாவேக அரசு ரத்து செய்து உள்ளது. இனிமேல் அனைவரும் பணம் கொடுத்துதான் பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் கேட்ட மாற்றம் வந்துவிட்டது. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இந்த வீடியோ பாரு. மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும். ராஜ்மோகன் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மாவுக்கு வீட்டு வாடகை கட்ட காசு இல்லாத இருக்க நிலைமையில ஒரே ஒரு போன் கால் பண்ணி அமைச்சர் பதவி தந்தவர் உங்க அண்ணன் விஜயன் சொல்லிட்டு நேற்று ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தீங்க. ஏன்னா இவ்வளவு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். நீங்க தான் உங்க எலெக்ஷன் அபிடபிட்லேயே கரெக்டா சொல்லியிருக்கீங்களே, அசையும் சொத்து 1,05,00,000 இருக்கு, சுயமா வாங்கி அசையா சொத்து 31,20,000 இருக்கு. அது இல்லாம சென்னையில 238 சதுர அடியில செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு வச்சிருக்கீங்க. ஓகே, பிளஸ் அது இல்லாம 7 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோர்டு கார் வச்சிருக்கீங்க. இவ்வளவு இருந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இவ்வளவு போய் சொல்றீங்க? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி. நீங்க காத்தால எங்க வந்திருக்கோம்னா நம்ம சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்க சென்னையில ஒரு சொந்த வீடு வாங்கிட்டோம். ஒரு சொந்த வீடு வாங்குறது என்னோட லட்சியம். ஆமா, சின்ன வீடா இருந்தாலும் அது சென்னையில தான் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வாங்கி கஷ்டப்பட்டு இன்டீரியர் வேற லெவல்ல பண்ணி அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும். பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. இப்படி ஒரு ஏழை நான் பார்த்ததே. நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல மேலதான் பாப்பாங்க. கொஞ்சம் மேல பாருங்க. ரொம்ப ஆசைப்பட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபால் சீலிங் நாங்க வந்து முதல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இந்த அபார்ட்மெண்ட்லயே பெஸ்ட் ஃபால் சீலிங் இதுதான் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மத்த நேரம் அதாவது இங்க வீடு வாசல் தாண்டி போறவங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு போவாங்க. சோ அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும். ஓ, இதுவும் அப்ப உருட்டுதானா பாய்? இவங்க டெய்லி இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறாங்க, அது டெய்லி அமலமும் ஆகுது. ஆனா இந்த நேரத்துல மறுபடியும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 40 வருஷமா மூடாத ஒயின் ஷாப்பை மூடிட்டாங்க, போதை பொருள்லாம் கொத்த போட அழிச்சிட்டாங்க, காலில் செருப்பு போடாதவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி பொய் செய்திகள் பரப்புறத 1 கோடி மக்கள்கிட்ட போய் சேருதுன்னு வையேன். அதுல உண்மைத்தன்மையை தேடுறவங்க ஏதோ 1 லட்சம் பேர் தான். அப்ப மீதி இருக்கக்கூடிய 99 லட்சம் மக்கள் அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்காங்கல்ல, அதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுல சாதிச்சம் காட்டுறாங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ மாறி பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. ஒண்ணுலப்பா, டீ கடையில ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க. விஜய் வந்தோடனே போதை பொருள்லாம் கொத்த போட்டு எரிச்சிட்டாரு அப்படின்ற அம்மா. அப்புறம் அந்த அம்மாட்ட சொன்னேன், ஏமா அது நடந்தது ஏப்ரல் 11ஆம் தேதிமா, அன்னைக்கு திமுக ஆச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் இல்லப்பா, இவர் வந்துதான்ப்பா எல்லாத்தையும் அழிச்சாரு அப்படின்னு சொல்லி சாமானிய மக்களோட மனசுலயுமே பதிவு வச்சிட்டாங்க. என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. 717 கடைகள் அரசு மூடலாம். 4100 சில்லற கடைகளில் இந்த தொழிலாளிக்கு நியாயம் வழங்கவில்லை என்றால், இந்த கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் மீதி இருக்கிற கடைகளை கூட்டு சங்கமே மூடும். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? முதல்வர் என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும்? இவனுங்க எல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. சரக்கு உள்ள போய் சிறுமூலையில சிக்னல் வந்துருச்சுன்னா இவனுங்க பண்ற டார்ச்சர்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், 8 மணி நேர வேலை உள்ளிட்டதை புதிய அரசு துவக்கத்திலேயே அமுல்படுத்த வேண்டும் என்று டாஸ்மாக் கூட்டுக்குழு சார்பிலே இன்றைக்கு மனு கொடுப்பதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப இதுல சோகங்கள் வேற. அதான் ஒரு 2500 அறப்போதுலம்மா. 2500 அண்ணே அவகாசம் கேட்டுட்டாரோ?
விடுப்பா அம்மாவுக்கு 1000 ரூபாய் வரும்ல அதை தாரு. அதுலயே ஏதோ மறுவரை பண்ண போறாங்களாமா. நீங்க தான் சொன்னீங்க உங்க அண்ணன் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டாரு, அவர்கிட்ட இருக்கிற சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்காக செலவு பண்ணுவாருன்னு. ஆமால, நம்ம அண்ணன் கிட்ட இல்லாத பணமா கவர்மெண்டே விட்டா அண்ணன் அவர் சொந்த காசை செலவு பண்ணுவாரு. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் டிஎம்கே குடுக்கறதுக்கும் தளபதி குடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். என்ன சொல்றீங்க? முதுகிலம் தெரியுதா? டிஎம்கே வந்து காலங்காலமா கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சு இந்த காசுல குடுக்குறாங்க சார். என் தளபதி அவர் உழைச்ச காசுல குடுக்குறாரு சார். அதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கொள்ளையடிச்ச காசுல இலவசம் சொல்லி ஓசின்னு சொல்லி எங்க வரி பணத்தை வாங்கிட்டு எங்க கஷ்டத்தை வாங்கிட்டு அவங்க ஓசின்னு சொல்றாங்க. அது ஓசி கிடையாது, எங்க காசு அது. உங்க அப்பா வீட்டு காசு எடுத்துட்டு வந்து நீ எங்களுக்கு குடுக்கல. என் தளபதி அவரு உழைச்ச காசுல எங்களுக்கு செய்யறாரு சார். அது ஓசி கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? திரு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தப்ப பேசின இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா அதை பத்தி நான் முழுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். தம்பி விடுப்பா, அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசை கூட படல. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் வந்து 30%. அவரோட கூற்றுப்படி 4.39 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டோட பட்ஜெட். அதுல 30% கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1.32 லட்சம் கோடி. அது ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 11,000 கோடி வருது. இப்ப மகளிர் உரிமை தொகை அது எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். அது 1.3 கோடி மகளிருக்கு கொடுக்கணும். அதோட தொகை எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 3250 கோடி. இப்ப ஸ்டாலின் சாரோட டாக்ஸ் தான் இப்ப கிடையாது இல்ல, மிச்சம் பண்ண தானே அது. இப்ப 11,000 கோடியில 3250 கோடியை தாராளமா செலவு பண்ணலாமே. இந்த மாசத்துல இருந்தே கூட நீங்க கொடுத்துக்கலாம். சரி, அடுத்த மாசத்துல இருந்தாவது கொடுக்குறீங்களான்னு பாப்போம். என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான், 10 பைசா தான் போட்டான். ஒரே ஒருத்தர் தான் அரசியல்ல குதிச்சாரு. தமிழ்நாட்டுல பாதி பேத்தோட ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. எப்படி சார் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனிமீஸ் ஆயிட்டாங்க. சொந்தக்காரவங்க எல்லாம் தூரமா போயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் யாரு என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. வாட்ஸ் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க எல்லாத்த பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இப்ப போய் ஜாயின் ஆயிட்டீங்க. ஆனா நாங்க யார் எங்க போனாங்கன்னே தெரியல. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? இதுல புதுசா இன்னைக்கு ஒரு நியூஸ் வேற வந்திருக்கு. டிவிகே பத்தி பேசினா ஐடியெல்லாம் ஹேக் பண்ணிடுவானுங்களாமா. பேச்சுரிமையும் கட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் இத்தனை வருஷமா எத்தனவோ கட்சி இருந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே எதேதோ. யார பத்தி யாரு பேசினாலும் அதை ஒரு இதா எடுத்துட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா உங்களை பத்தி பேசினா, டிவிகே பத்தி பேசினா கடிக்க வர்றாங்க. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அண்டை அயல் நாட்டால பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இலங்கையில பாருங்க, யாழ் பாட்டே தரேன், கச்சத்தீவியம் தரேன்றாங்க. சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? உங்களுக்கு தெரியல. அப்ப அவர் எப்பேற்பட்ட மனுஷன் பாத்தீங்களா? ராசையா எப்படிப்பா அப்படி நாற்கல்ல அழக்கூடாதா? போதுப்பா போது. ஏத்துல போல வச்சிட்டோம். ரவிசங்கர் விஜய் அவர்கள் பரிந்துரை பண்றாரு. அவரோட துணை சபாநாயகர் இந்த இருக்காரு. இந்த சேர்ல நீங்க உட்கார இந்த ரவிசங்கர் 2-3 மாதத்துக்கு முன்னாடி எந்த சேர்ல உட்கார்ந்துருந்தாரு, இந்த சேர்ல உட்கார்ந்தாரு. லைட் அந்த போட்டோ மட்டும் பாருங்களேன். சாமானியன் உள்ள உடையில தப்பே கிடையாது. ஆனா இவங்க சாமானியன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்து உள்ள உட்காரதுனால அவன் சாமானியனே கிடையாது. உண்மையிலே சாணி உருட்டு கூட தகுதி இல்லாம உள்ள வந்துட்டான். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. என்ன காரணம்? என்ன காரணம்? ஜென்சி மொபைல் வச்சு படத்துக்கே பாப்பா இன்ஸ்டாகிராம். இது ஜென்சி ஒரு பேர் வேற. இது எல்லாம் ஜாம்பி கூட்டம். நீ இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஆடைகள் கரெக்டர் மாற்ற வீடியோ இல்லையா, அதை பார்த்துட்டு இடையில பார்த்து கத்துக்கிட்டதா நீ அரசியல். இங்க ஏதோ பெரிய மாற்று அரசியல் பேச வச்சு கடுப்பாயிருவேன். உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல,
ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லயும் வரவு வைக்கப்பட்டிருக்கு. ரைட்டு, சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனா திரும்பவும் சொல்றேன், நீங்க கொடுக்கறேன்னு சொன்னது 2500 ரூபாய். 1000 ரூபாங்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த ஸ்கீம். அதனால எவ்வளவு சீக்கிரம் 2500 ரூபாய் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுங்க. இதுல வேற ஒரு சில ஊடகங்கள்லாம் முதலமைச்சர் அதிரடி 1000 ரூபாய் வர வைப்பு. இதுல என்ன அதிரடி? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல உள்ள அமௌண்ட் அவர் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அந்த ஸ்கீம். இதுல என்ன அதிரடி? 2000 ரூபாய் கொடுத்தா அதிரடி. இப்படியே பறந்து போய்க்கிருந்தா மானந்தான் உன் தன்மானந்தான் பார்க்க. ஆனா தளபதி ஏன் தானே இப்படி பண்ணுகுதே? என்ன நான் சொல்லிச்சு வந்தா 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு தானே சொல்லிச்சு. இதை நம்பி தானே வீட்டுல இருக்கிறவங்க மண்டையெல்லாம் கழுவி ஓட்டு போடுன்னு சொல்லி அவங்க கையில காலில் வந்து ஓட்டு போட வச்சேன். இன்னைக்கு தேதி 14, நாளைக்கு 5ஆம் தேதி. மாசம் அக்கௌண்ட்ல வர காசு எடுத்து சீட்டு காசு கட்டுறோம். இன்னைக்கு எங்க அம்மா உட்காந்து என்ன சங்க செங்க கேக்குது, ஏன்டா நான் வந்து இருந்ததையும் இப்படி இது கெடுத்து விட்டு உங்க அண்ணன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு என்ன சங்க செங்க கேக்குது. நான் என்ன தானே பதில் சொல்றது? அத்தான் மயிறு புலம்பாம இருறா, நீ பாட்டுக்கு நொய் புலம்பிக்கிட்டே இருக்க. உன்னை ஏற்கனவே புலம்புனது வாட்ஸ்அப்பில் புலம்புனதான் எடுத்து புதிய ஒன்று இன்ஸ்டா பேஜில் போட்டுவிட்ருவேன்னு சொல்லி புலம்பாதன்னு சொல்லி தான் அவனை டெலிகிராம் ஓப்பன் பண்ணோம். இங்கே வந்து புலம்பிட்டு இருக்க. மறுபடியும் இன்னொரு தடவை புலம்புனா அவனை ரிமூவ் அடிச்சு விட்ருவேன் அந்த குரூப்ல இருந்து. சரி எனிவே ஓகே பப்ளிக், ஈவினிங் மீட் பண்ணுவோம். பாய் ஹாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.